வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவகுமார். இன்னைக்கு ஹேண்ட் ஃபீடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி நம்மளே பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி சிரிஞ்சு ஒன்று வாங்கிக்கோங்க. இது பாருங்க, 10 ml கேட்டால் 12 ml சிரிஞ்ச். இது நார்மலாக எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சிரிஞ்ச் வாங்கிக்கோங்க. இது வால் டியூப். சைக்கிள் கடையில் போய் கேட்டிங்கன்னா வால் டியூப்னு கொடுப்பாங்க. இது ஒரு மீட்டர் கணக்கிலே கொடுப்பாங்க. இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து தேவையானது பவுல், ஒரு ஸ்பூன், ஒரு சிசர், இது ஒரு செரலாக். செரலாக்கு நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பிலோ 6 months அப்படிங்கிற செரலாக் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளேவர், வீட் ஃப்ளேவர் ஆர் ரைஸ் ஃப்ளேவர், ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வால் டியூபை நம்ம இந்த சிரிஞ்சில் மாட்டணும். ஓகே, இந்த வால் டியூபை இதில் சும்மா இப்படி மாட்டுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்படி மாட்டணும். இப்போ பாத்துங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டா இருக்கும். நல்லா டைட்டா சொருகிட்டு ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருக்கலாம். இதோட லென்த் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 inch அல்லது 1.5 inch மேக்ஸிமம். இந்த அளவுக்கு 1.5 inch இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம். 1.5 inch எடுத்துக்கலாம். 1.5 inch கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்றதுக்கு இந்த சிரிஞ்ச் இப்போ ரெடி. அவ்வளவுதான். அடுத்து ஃபுட்டு எப்படி மிக்ஸ் பண்றதுங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த செரலாக்க ஒரு பேர்டு என்கிட்ட இப்போ 2 ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு. நான் அதுக்கு கொடுக்கறதுக்காக இது 1 ஸ்பூன் செரலாக், இது ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன், 2 ஸ்பூன் வரை கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த சுடுதண்ணியை ஃபர்ஸ்ட் சிரிஞ்சு எப்ப எடுத்தாலும் சுடுதண்ணியில் டிப் பண்ணி ஒரு சக் பண்ணிடுங்க. சக் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்துட்டு, வேற ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் இதுல ஹீட்டர்ல செத்து போகும், ஹீட் வாட்டர்ல. இப்போ இந்த சுடுதண்ணியை நம்ம எந்த பழத்துக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துங்க. இப்போ ஒரு தோசை மாவு பதத்துக்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியா இந்த அளவுக்கு சுடுதண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப நம்ம இப்ப கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊத்துறோம். அப்படியே பேர்ட்ஸ்க்கு கொடுத்துடக்கூடாது, பாவம். ரொம்ப சூடா இருந்தா கஷ்டம். பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களால சூடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆற விடுறது பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ சிரிஞ்சில் இதை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்காகவே நான் பார்க்குறேன் பாருங்க. ஏர் இதுல இருக்கு பாருங்க, தெரியுதா? ஏர் பாருங்க, ஹாஃப் இதை தெரியுது இல்லையா? இப்போ இந்த ஏரை நம்ம புல் பண்ணும்போது இப்படி அமுத்துனீங்கன்னா ஏர் வெளியே போயிடும். கொஞ்சம் ஃபுட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஏர் கிளியர் ஆகும். அவ்வளோதான். ஒரு சின்ன பபிள் இருந்தாலும் நமக்கு அது ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஓகே. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்களுக்கு இப்போ 1 வாரம் 8 நாள், ஆமா 1 வாரம் 8 நாள் தான் ஆகுது. இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம்னு பாருங்க.
இப்போ பாருங்க, இது வந்து என்கிட்ட ஒரு 3-4 நாள் பழகி 5 நாளுக்கு மேலே பழகிடுச்சு. அதனால எந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க. அப்படியே வாய்க்குள்ள விட்டாச்சு. மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அது சார். அவ்வளோதான். இப்போ இவர் பாருங்க. இப்போ இது வந்து 12 ml, நான் ஒரு 10 ml எடுத்தேன். 2 பேர்த்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ml குடிச்சிட்டாரு. ஒருத்தர் வந்து 4 ml தான் குடிச்சிருக்காரு. சில பேர் மட்டும் சாப்பிட்ற கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி. அவருக்கு மட்டும் எப்படி கொடுக்கணும், இவர் மட்டும் கொஞ்சம் அடம் பிடிப்பார், சாப்பிட மாட்டார். இவருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க அடம் பிடிச்சா எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இவர் தான் குடிக்க மாட்டேன்னாரா, இவரை வந்து எடுத்து இங்கே வச்சுக்க வேண்டியது. லைட்டாக பிடிச்சிட்டு அப்படி கொடுத்துட்டோம்னா குடிச்சிருவார். ஓடுது பாருங்க, எப்படி ஓடாரு பாருங்க. இவர் மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சேட்டை தான். டை குடியா, டை டா பா. இப்போ பாருங்க, இவருக்கு இந்த அளவுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கா, இவ்வளோதான். இதுதான் அவரோட லிமிட்டு, அவ்வளோதான். இது அளவு கொடுத்தாச்சுன்னா போதும். இதுதான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற முறை. ஒரு சின்ன டவல் வச்சு அவர் ஏதாவது வாயில் மேலே பட்டிருந்தா, ஸ்கின்ல ஏதாவது பட்டிருந்தா தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் சும்மா ஒரு தொடச்சி விட்டோம்னா போதும். ஏன்னா ஃபெதர்லாம் பட்டுச்சுன்னா அது ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னடா சாப்பிட்டியா?